ஐஃபோன் 11ஓட பழைய பேட்டரி. ஸோ இத நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போறோம். அந்த ரீப்ளேஸ்மெண்ட்னா நம்ம புதுசா வந்து ஆப்பிளோட ஒரிஜினல் ஸ்பேரோட வித் லோகோவோட இருக்கிற பேட்டரிய தான் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோம். இது எங்க வாங்குனோம், எப்படி வாங்குனோங்கிறத ஃபுல் வீடியோ இருக்கு. நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டெக் அண்ணா யூடியூப் சேனல். ஸோ டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஐஃபோன் 11க்கு வந்து லாஸ்ட் டைம் செக் பண்ணியிருந்தோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த போஸ்ட் நான் போட்டிருப்பேனா இல்லை டிலேவாக வந்துருக்குமான்னு தெரில. மேபி டிலேவாக ஆச்சுன்னா இதுக்கு கம்பேரிசன், அதாவது இது வந்து இங்கே இதில் இருக்கிறது வந்து ஒரிஜினல் பேட்ரி. அதை இப்போ தான் டெஸ்ட் பண்ணேன். ஸோ அதனால் பேட்ரி இல்லை, அது 70% ஹெல்த்து தான் இருந்தது. ஸோ அதனால் ஃபாக்ஸ்கான் கிட்ட வந்து வாங்கியிருக்கேன் பேட்ரி. இதுவும் ஒரிஜினல் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன கம்பேரிசன், அதேமாரி பேட்ரி லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ண போகிறோம். சரி, இப்போ நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் மேபி. இங்கே பார்த்தீங்களா, உள்ளே வந்து ஸ்ட்ரிப்பு போதா, பாருங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப்பு போதா. ஸோ நான் கேமரா எங்கே ஆங்கிளில் எடுத்துன்னு தெரியல. ஸோ உள்ளே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிப்பு போகுதா, இந்த ஸ்ட்ரிப்பில் போச்சுன்னா கட் ஆகிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் ஒன்று கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும், இல்லைன்னா சோலி முடிச்சிருவாங்க. நானே டிஸ்பிளேல தான் பார்க்குறேங்க. ஸோ இதை வந்து ஃப்ரண்ட்டில் இப்படி தள்ளிட்டிங்கன்னா அவ்வளோதான். இது வந்து ஃப்ரண்ட்டில் போய் லாக் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் இதை வந்து ஃப்ரண்ட்டில் இப்படி தள்ளி தான் எடுக்கணும். அவ்வளோதான், ஓப்பன் ஆயிடுச்சு. நிறைய ஸ்டெப் இருக்குல்ல. ஸோ அதேமாரி கேர்ஃபுல்லாக பிரிக்கணும். இங்கே ஸ்ட்ரிப்பு கட் ஆகிடுச்சுன்னா சோலி முடிஞ்சுது. அதனால் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இது வந்து ஃபாக்ஸ்கானோடது. இதுவும் கிட்டத்தட்ட சேம் மாதிரி தான் சொன்னாங்க. நான் ஆன்லைனில் செக் பண்ணேன். ஸோ வேறு எந்த செகண்ட் ஹேண்ட் பேட்டரியிலையுமே வந்து ஆப்பிள் லோகோ இருக்காது, ஆனால் இந்த பேட்டரியில் இருக்கும். ஏன்னா இது ஆப்பிளோட ஒரிஜினல் கம்பெனி சொல்ல முடியாதான், பட் வந்து அவங்களோட ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி மாதிரி இந்த ஃபாக்ஸ்கான். ஸோ அதனால் அந்த இதை வாங்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், பாக்ஸ்குள்ளே ஒரு பேட்ரி ப்ளஸ் ஸ்டிக்கர்ஸ் பின்னாடி ஒட்டுறதுக்கு, அப்புறம் யூசர் மேனுவல் இருந்தது உள்ளே வச்சுட்டேன். ஓகேவா? ஸோ இங்கே வச்சுருவோம். இப்போ வந்து நம்ம பேட்டரியை வந்து கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். வந்துச்சு. ஸோ எடுத்தாச்சு. இப்போ இந்த இதெல்லாம் பேட்ரி கொஞ்சம் பேட்ரி வளைஞ்சு போயிடுச்சுங்க.
ஓகே, பேட்ரி வாஞ்சி பண்ணங்காட்டி ஃபோக்கஸ் ஆகுதா? ஓகே, ஃபோக்கஸ் ஆகுது. ஸோ பார்த்தீங்களா, எப்படி நம்ம ஆப்பிள்லாம் கொஞ்சம் வந்து ஆப்பிள் ஒரிஜினலில் கொஞ்சம் வந்து டார்க்காக இருக்குது. இதில் கொஞ்சம் லெட்டர்ஸ் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அதோட கலர் வந்து கொஞ்சம் டிம்மாக இருக்குது. மற்றபடி எல்லாமே ஒரிஜினல் தான் போல இருக்குது. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு இதில் ஒட்டிடணும். ஃபஸ்ட்டு கீழே ஒட்டிடணும். ஒட்டிட்டு கீழே ஒட்டிட்டுங்க. மேலே ரொம்ப பெருசாக இருக்குது. சாரிங்க, நான் மாற்றி ஒட்டிட்டேங்க. இது ரொம்ப நான் தான் மாற்றி ஒட்டிட்டேங்க. அதான் இப்போ இதை பிரிச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு லேயர் இருக்கும். அதை பிரிக்கக்கூடாது, அதை அப்படியே வச்சுக்கிட்டு இப்படியே ஒட்டிட வேண்டியது. ஓகேவா, ஒட்டியாச்சா? ஸோ இப்போ கனெக்டர் வந்து மேலே ஏற்றி ஒட்டிட்டேன் போல. ஓகே, இப்போ கனெக்டரை வந்து கேர்ஃபுல்லாக கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகேவா, ஓகே, எல்லாத்தையும் பக்கா ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு டிஸ்பிளே போட்டு ஆன் ஆகுதான்னு செக் பண்ணணும். இதுதான் டிஸ்பிளேயோட கனெக்டர். ஸோ பேட்ரி கனெக்ட் பண்ணியாச்சு, டிஸ்பிளே வருது. அப்புறம் டச்சு போட்டுட்டு டிஸ்பிளே வருதான்னு செக் பண்ணணும். டிஸ்பிளே வந்துருச்சு. ஸோ நம்ம பண்ண வேலைத்தனத்தில் ஏதாவது ஸ்க்ராட்ச் ஆகிருக்கானு செக் பண்ணணும். அது இல்லைன்னா அவ்வளோதான், நம்ம செக் பண்ணிடுவோம். செக் பண்ணாமல் விட்டுட்டோன்னா அவ்வளோதாங்க, முடிச்சிடுவாங்க. ஓகே, இது ஆகலாம்னு நினைக்கிறேன். ஓகே, நல்லா தாங்க இருக்குது. இல்லை, நானே எதுவும் ஆகிடுச்சுன்னு நினச்சேன். இல்லை, எதுவும் ஆகலை, நம்ம நல்லா தான் பண்ணியிருக்கோம். இல்லைங்க, இந்த இடத்துல எனக்கு எப்பவுமே ஆகுதுங்க. ஏன்னா அந்த இடத்துல நான் வந்து என்னோடய மொபைல் வந்து வாங்கும்போதே அப்படி தான் இருந்தது, டேமேஜ் ஆகி தான் இருந்தது. அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தோம்னா இதுவாகிடுதுங்க. அதேமாரி இந்த நம்ம இப்போ வச்சுருக்கோம்ல, இந்த பேட்ரி வந்து அன்வெரிஃபைடு பேட்ரின்னு தான் வரும், ஷோ ஆகும். அன்வெரிஃபைடுன்னு தான் வரும். ஆனால் பேட்ரி ஹெல்த் 100% இருக்கும். உங்களுக்கு பேட்ரி ஹெல்த்லாம் வந்து 100% இருக்கும். ஆனால் அன்வெரிஃபைடுன்னு வரும் பேட்ரி. அதனால் ஒரு இஷ்யூ கிடையாது, அன்வெரிஃபைடு தான் வரும். மற்றபடி ஒரிஜினல் தானே, அதனால் பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு. ஸோ பேட்ரி ஹெல்த் நார்மலாக கட்டுது, அவ்வளோதான். ஸோ மற்றபடி எல்லாமே எல்லா ஃபங்க்ஷன் நல்லா தான் ஒர்க் ஆகுது. அது வேறு எங்கே போச்சு? ஸோ ஓகே, இது இப்படி வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதேமாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி தான், உங்கள் மொபைலில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா என்கிட்ட கொடுங்க. நான் 100% உங்களோட ப்ரைவசியை வந்து மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன். மிஸ்யூஸ் பண்ணாமல் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தருவேன், ஒரு நம்பிக்கை. ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளே ரெடி பண்ணுறேன்னா அப்படியே வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு எதாவது ரெடி பண்ண போகிறேன். ஏன்னா நான் வீடியோ எடுக்காமலாம் எடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து அது செட் ஆகாது. அதனால் நான் வீடியோ எடுத்துகிட்டு தான் இது பண்ணுவேன். என்கிட்ட நீங்கள் ப்ராப்பராக கொடுத்து மாற்றிக்கலாம். வேணும்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
கான்டாக்ட் பண்ணி தேவைப்பட்டா யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் சென்னையில் இருந்தால் மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா அனதர் லொக்கேஷனுக்குலாம் இது பண்ண முடியாது. சென்னை மட்டும் இப்போதைக்கு பண்ண முடியும். மேபி ஃப்யூச்சரில் வேணால் வேறு கண்ட்ரி, வேறு ஸ்டேட்டுக்கெலாம் வந்து நம்ம எடுக்காமல் பார்க்கலாம். வச்சுட்டு ஃபேக்கு போல இருக்குது, ஸ்டிக்கர் வச்சு ஏமாற்றி விட்டானுங்க அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இதுலேயுமே அப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ இப்போ செட் பண்ணிட்டோமா, அதேமாதிரி அந்த ஸ்க்ரூ இருக்கான்னு பார்க்கணும் எங்கேயாவது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோ பார்த்துருங்க. ஃபுல் வீடியோ பார்த்தா தான் எப்படி நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறது, திரும்பி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். அதேமாதிரி இந்த பேட்ரி வந்து நம்ம எப்படி வாங்கணும், எங்கே வாங்கணுங்கிறது உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி இல்லைனாலும் எனக்கு இந்த பேட்ரி மட்டும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் நான் வாங்கி கொடுக்குறேன். எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே தேவை கிடையாது. வெறும் பேட்ரிக்கோட சார்ஜர் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். ஏன்னா நான் அந்த சைடு போயிட்டு வரும்போது மட்டும் நான் வாங்கி உங்களுக்கு கொரியர் இங்கே இருந்தாலும் சரி, ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே இருந்தாலுமே சரி, நான் உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுருவேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் முழுசாக பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் மொபைல் ஏதாவது சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் சென்னையில் இருக்க மக்களுக்கு மட்டும்தான் என்னால் இது பண்ண முடியும். ஆல் ஓவர் இந்தியா என்னால் பண்ண முடியாது. தமிழ்நாடு பண்ண முடியாது. ஸோ சென்னைக்குள்ளே இருந்தீங்க மட்டும் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணி உங்கள் டேட்டாஸ் எதுவுமே லாஸ் ஆகாத மாதிரி நான் எப்போயுமே மொபைல் சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் வீடியோ எடுத்துட்டு தான் சர்வீஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் உங்கள் டேட்டாஸ் எதுவுமே லாஸ் ஆகாது. ஸோ நம்ம சேனலை பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.